வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே எல்லா மக்களுமே ஸ்டன்னாகி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு பேரணி ஒன்று நடந்தது. அதாவது மத சார்பின்மை பேரணி. அதாவது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரணி நடத்திட்டு இருந்தாங்க. அதனை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை பேரணின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும் சார்? இதில் அதாவது இதற்கு முன்பாகவே 3 பேரணி நடத்தினது எல்லாமே வெல்லும் ஜனநாயகம், தேசம் காப்போம், தேசம் காப்போம், அந்த சனாதன எதிர்ப்பு எல்லாம் நடத்தினாங்க இல்லையா. அந்த கடைசியாக நடத்தின பேரணி கூட அந்த குடி மதுவிலக்கை ஒழித்து நடத்தினாங்க. முதல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழகம் முழுவதும் பரவலான அமைப்பு ரீதியாக பலம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய தொண்டர் பலம் இருக்குது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ விடுதலை சிறுத்தைகள் தேவை அப்படின்னு நிலைமையில தான் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இருக்குது. மற்ற தலித் அமைப்புகளை விட மிகவும் பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். அதனால தான் அவங்க இந்த பக்கம் இருப்பாங்களா, அந்த பக்கம் வருவாங்களா அப்படின்னு பல பேர் இயங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. அதிமுகவே விடுதலை சிறுத்தைகள் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு கூட இருக்குது. இன்றைக்கி கூட இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அதிமுகவை சேர்ந்த வை செல்வன் திருச்சியில் திருமாவளவன் சந்திச்சிருக்காரு. சந்தித்து ஒரு பேசுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை அவருக்கு வழங்கியிருக்காரு. அது இது என்ன நடக்க போகுதுன்னு மேலும் தெரியும். ஆமாம், ஏன்னா இதை வச்சு எத்தனை பேச்சுகள் வருதுன்னு அவர் புத்தகத்தை திருச்சியில் அவர் தங்கியிருக்கிற பேரணி முடிச்சுட்டு இன்னும் திருச்சியில் தான் இருக்காரு. திருமாவளவன் அவரை போய் சந்திச்சிருக்காரு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுபாடு கருத்தும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய பலத்தை மக்களுக்கு காமிக்கணுங்கிறத விட தன்னுடைய தொண்டர்கள் பலத்தை முக்கியமாக கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம என்ன இருந்தாலும் நமக்கு அங்கீகாரம் இன்னும் அவங்க தரலை அப்படின்ற ஒன்று இருக்கு. இன்றைக்கும் பார்க்க போனீங்கன்னா எல்லா இடத்துல பரவலான வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் இன்னும் அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 3 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டுன்ற அளவு தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய நிற்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒரு தடவைலாம் 10 கிட்டலாம் நின்னாங்க. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 9, 8 இந்த அளவு தான் நிற்கிறாங்க. 10 அதிகபட்சம் போனால் 10க்கு மேலே உங்களுக்கு சீட்லாம் இப்போல்லாம் இல்லை. அப்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தன்னுடைய வலிமையை காமிக்கணும். இது போன்ற பேரணியை வைத்து பொதுவாகவே எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி பேரணி மாநாடெல்லாம் நடத்தி தன்னுடைய வலிமையை காப்பாங்க. இப்போ தேர்தல் வரப்போகிற சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குவதற்காக முயற்சியில் இது ஒரு முயற்சி. இன்னொரு விஷயம் வந்து தொல் திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம். அவங்க அதாவது இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காரு, சம்டைம்ஸ் டைரக்டாகவும் சொல்லியிருக்காரு. அவங்க என்னதான் எங்களை அசிங்கப்படுத்தினாலும் செருப்பால் அடித்தா கூட நாங்கள் அந்த கட்சியை கூட்டணி விட்டு நாங்கள் போக மாட்டோம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை எதனை குறிக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, பிஜேபி அந்த பக்கம் இருக்கிறதுனால இவங்க போக முடியாதுன்னு ஒன்று. இப்போ பிஜேபி அதிமுகவோட இருந்ததுனால திமுகவுக்கு மிகப்பெரிய வசதியாகி போச்சு. கம்யூனிஸ்டோ இவங்களை விடுதலை சிறுத்தைகளோ அந்த பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் போக முடியாது. ஏன்னா பிஜேபி இருக்கு. கொள்கை ரீதியாக 2 பேரும் அங்கே சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் திமுகவுக்கு வந்துருச்சு. ஆனாலும் ஏகப்பட்ட கூட்டணிகளை சேர்த்திருக்கிறதுனால, கட்சிகளை சேர்த்திருக்கிறதுனால திமுக கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இவரை தான் சொல்றாரு, நாங்கள் வந்து வெளியே போக மாட்டோம், ஆனால் நிர்பந்திப்போம். ஏன்னா நீங்கள் எதிர்பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது. ஆனால் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இருக்குது. விஜய் தாவாக்கா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுக இல்லைன்னா முன்பு வந்து சீமான் தனிச்சு நிற்கிறாரு. 3 முனை போட்டியாகிறது இப்போ 4 முனை போட்டி. அந்த கதவு இன்னைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திறந்தே தான் இருக்குது. யார் தாவேக்கான்ற ஒரு கட்சி. அதிமுக தான் போக முடியாது, பிஜேபி வந்துருச்சுன்றதுனால. ஆனால் தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்குது. இப்போ அவங்க போகணும்னா அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் விஜய் வந்து நான் தனித்து நிற்கிறேன்னு சொல்ல, சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி தனித்து நிற்கிறேன்னு சொல்ல, கூட்டணின்னு சொல்கிறாரு, ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இதை காமித்து தன்னுடைய பலத்தை காமிக்கணும், சீட் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பாக கூட பயன்படுத்தலாம். நீங்கள் சண்முகம் சொல்லியிருக்கார் இல்லையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய கருத்தாக திமுக 95% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லியிருக்காரு. இதை எந்த ஊடகமும் பெருசாக போடலை. ஆனால் திமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய புகைச்சல்கள் இருக்குது. கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் ஒதுக்கீடு இல்லை. தொகுதி ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு இருக்காங்க. அப்போ அவர் தான் நிற்கிற இடத்த 130, 134 நிற்பாங்க. அப்போ நின்று கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ 175 சீட்டு குறைஞ்சு நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யார் இது? திமுக.
ஒரு 170 234 தொகுதியில் 174 எடுத்துட்டா மிச்சம் எல்லாம் ஏகப்பட்ட கூட்டணி, எல்லாம் 1 2 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க அறுதி பெரும்பான்மை தான் பெறணும்னா இத்தனை கூட்டத்தில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் காலத்தில் வந்து அப்படி நினைக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரு பிரிச்சு எல்லாம் கொடுப்பாரு. இது எல்லாமே திருமாவளவன் அவர்கள் இந்த பேரணி நடத்துவதற்கு தன்னுடைய பலத்தை மீண்டும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, மதச்சார்பின்மைக்கு இங்கே என்ன பிரச்சனை வந்துச்சு தெரியல. இவங்க உடனே மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதச்சார்பின்மை வழி இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வந்துட்டு திரும்ப பெறணும்னு சொல்லி இந்த பேரணியை அதுக்கு தான்ன்ற மாதிரி அவர் அறிவிச்சார். இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் தான் இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்குது. எதிர்த்தரப்புலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுடைய ஆதரவு, அவர் இஸ்லாமியர்கள் வாக்குங்கிறது இவங்களுக்கு தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது. இப்போ நம்ம வெளியில் தெரிகிறது எந்த அளவுக்குன்றது தேர்தல் வந்தாலும் தெரியும். அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அது பெரிய பூஸ்ட் பண்ணினாலுமே இங்கே பெரிய வாக்குகள் கிடையாது போது இவங்க மதச்சார்பின்மை பேரணி, ஒரு பேரணிக்கு ஒரு பேர் வேணும். ஒவ்வொரு வெல்லும் சரணாயகம்னா இங்கே சரணாயகமே இல்லாமல் இருக்கா? ஒன்று நடத்துவாங்கல்ல, ஒரு ஆட்களை கூட்டி திரட்டுவது. ஆனால் கடைசியாக அவர் நடத்தினார் பாருங்க, அந்த மது ஒழிப்புக்கு நடத்தினார், பெண்களுக்கு கூட்டி நடத்தினார் இல்லையா, அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி. அது ஏன்னா அடிப்படை மக்கள் மனதில் இருந்தது. பல பேருக்கு இவங்க இன்னும் டாஸ்மாக ஒழிக்கலன்ற கோவம் எல்லாருக்கும் இருக்குது. அதை மிகப்பெரிய அளவு வலியுறுத்துறவரை நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடின்ற விஷயத்தை எதிர்க்கிறதுல முதல் கருத்து யாருன்னா டாக்டர் ராமதாஸுக்கு தான். அந்த முழு பெயரும் அவர் தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் எதிர்க்கிறாங்க, அவங்க தான் எதிர்க்கிறாங்க. இப்போ இவரும் சேர்ந்து தான் எதிர்க்கிறாரு. இந்த ஒரு பேரை வச்சுட்டு மதச்சார்பின்மை பேர் வைக்கணும், இல்லை வெல்லும் சரணாலயம் பேர், ஏதோ ஒரு பேரில் ஒரு பேரை நடத்தணும். அந்த பேரை நீ யாருக்காக? கூட இருக்கிற கட்சிகளுக்காக, முக்கியமாக திமுக தலைமைக்கு தன்னுடைய பலத்தை காட்டணும். இது திமுக தலைமை மட்டும் இல்லை, தாவேக்காவும் பார்க்கணும். இவ்வளோ பலம் வாய்ந்தது. நாளைக்கு அங்கே போகிறாங்களோ இல்லையோ, இவர் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அரசியலில் நீங்கள் கடைசி நேர மாறுதல்கள் நீங்கள் நடைபெறும் சொல்கிறீங்க. பல சினிமா கிளைமேக்ஸை விட இந்த கிளைமேக்ஸ் மாறதுக்கெலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் உறுதியாலாம் சொல்ல முடியாது எதையுமே. இங்கே கூட்டணியெல்லாம் கடைசி நேரம் இங்கேருந்து அங்கே தவறுது, அங்கே இங்கே தவறலாம் நிறைய நடக்கும். ஒரே நேரத்தில் 2 கட்சியில் பேசுகிறதெல்லாம் நடந்திருக்குல்ல, நமக்கு கேள்விப்பட்டு போனோம் நம்ம. அது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கும். அதில் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பலத்தை காமிக்கணும், அதுக்காக நடத்தின பேரணி இது. அதில் பார்த்தீங்களா இன்னொரு விஷயம், அதில் ஒன்று சொல்லியிருக்காரு. எல்லாரும் நீங்கள் வந்து இன்னமும் எனக்கு வந்து கூட்டணி பேச தெரியல, இல்லை அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்ல வந்து கூட்டணி எனக்கு சரியாக இது பண்ண தெரியல, எனக்கு பேரம் பேச தெரியல அப்படின்னு பல பேர் யூடியூப்ல எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னோட நிலை எனக்கு தெரியும், நான் எப்போ பேசணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதமர் நீங்கள் வந்து முதல்வராகலை, நீங்கள் துணை முதல்வராகணும்லாம் சொல்கிறாங்க எல்லாரும். அதற்கான தகுதி உங்களுக்கு, நீங்கள் ஏன் முயற்சி செய்யலைன்னு சொல்கிறாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. எங்களுடைய நோக்கம் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பிரதமராகிறது தான். ஏன்னா பிரதமருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்றாரு. அப்போ இங்கே இருக்க முதல்வருக்கெல்லாம் அதிகாரம் இல்லையா? முதல்வர் வேட்பாளர்லாம் வேஸ்ட்டா? ஸ்ட்ரெயிட்டாக இவர் பிரதமருக்கு தான் போகிற மாதிரி இல்லை, பிரதமருக்கு போகிறாருன்னா என்ன சொல்ல வர்றாரு இவர்? இங்கே முதல்வர்ன்ற ஒரு பதவி வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாரா? பிரதமருக்கு தான் எங்களுடைய ஆசை, பிரதமர் தான் அப்படின்னா முதல்வர்லாம் சின்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரா? பல்வேறு கேள்விகள் வரும்ல. ஒரு சின்ன காமெடி கூட நீங்கள் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவாக தான் நடிப்பேன், வில்லனாகவோ சைடு ஆக்டராகவும் நடிக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் அமெரிக்க மாப்பிள்ளை அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஹீரோ தான். அப்படிதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவரை பற்றி ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இவர் எடுத்தோடனே பிரதமர் ஆகிற ஆசையில் தான் இருக்காரா இவர் அப்படிங்கிற மாதிரி. ஏன் முதல்வராக இவர், ஏன் துணை முதல்வராக கூட வேட்பாளராக நிற்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட கொஸ்டின்ஸ். நீங்கள் துணை முதல்வராக இவங்க ஆசைப்பட்டாலே எங்கள் பிரச்சனை தாங்க. இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்டே உங்களுக்கு கிடையாது. அதிமுகலையும் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சினே கிடையாது. அவங்க மிகப்பெரிய உறுதியான இருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுகலே பாருங்களேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ங்கிறாரு அமித்ஷா. ஆமாம். அதிமுக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அதிமுக அவர் சொல்லிட்டு அதிமுக தலைமையில் ஆட்சின்ட்டாரு. இவன் கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சின்றது அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவும் அப்படிதான். திமுக ஆரம்ப காலத்தில் இன்றைக்கு வரையும் கூட்டணி ஆட்சின்னே ஒன்று கிடையாது. பெரும்பான்மை இல்லாமல் இருந்த போதும் இந்த 2000 கடைசி தேர்தலில் வந்து அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இப்போ 2006 2011 வரைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அதுலேயும் அவங்க கூட்டணி ஆட்சிக்கு தரலை. அப்படிங்கும்போது கூட்டணி ஆட்சின்ற கான்செப்ட் இங்கே கிடையாது. அதனால் துணை முதல்வர்ன்ற விஷயமே கிடையாது. அது திருமாவளவன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு மந்திரி சேவையில இடங்க சேர்த்துக்க மாட்டாங்கும் போது அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க நீங்கள், ஆனால் இவங்க போய் இருப்பாங்க டெல்லியில், மத்திய அரசில் இவங்க போய் அங்கே மத்தியில் கூட்டாட்சின்ட்டுருவாங்க.
மாநிலத்தை இவங்க சொல்லும்போதே மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லும்போது இவங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி மத்தியில் ஆட்சியில் தன்னுடைய பங்கு கேட்பாங்க. ஆனால் இங்கு தனியாக அவங்க கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை. இவங்க தனியாக தான் ஆட்சி அமைப்பாங்க. அது திருமாவளவன் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு துணை முதல்வருக்கும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். ஆசைப்பட மாட்டார். ஆனா அதே கட்சியில தான் அவரும் தொடர்ந்து கூட்டணியில இருப்பாருன்னு சொல்ல வரீங்க. இப்போதைக்கு அவர் இங்கே தான் இருக்கிறதுக்கான வழி இருக்குது. ம், ம். ஏன்னா அவர் அந்த பக்கம் தவாகாக்கு போவாருன்னு பல பேர் எதிர்பார்த்தோம், எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆத ஒரிஜினலாம் போனதுக்கப்புறம் பல்வேறு இதெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படி தெரியல அவர் எப்படி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அமைப்பு ரீதியாக பலத்தோட ஒரு கட்சியோட சேர்றது தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ம், ம். திமுகவோட சேரலாம், அதிமுகவோட சேரலாம். ஏன்னா அமைப்பு ரீதியாக உள்ள கட்சி நீங்கள் 30% இருக்குது, 25% இருக்குன்ற அவங்க தேர்தல் நிரூபித்த கட்சிகள் அதெல்லாம். இன்னும் தாவாக்கா இன்னும் நிரூபிக்கலை. நிரூபிக்கலாம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் வந்த உடனே ஜெயிச்சிருவார், இன்னொரு எம்ஜிஆர் அவங்களோட தொண்டர்கள் நினைக்கலாம், பலமாக இருக்கலாம். பாதி பேர் சொல்லுவாங்க நான் இந்த தடவை புது முயற்சியாக வேணா நம்ம தாவாக்காக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு பல பேர் நம்ம கண்ணு முன்னாலே சொல்கிறாங்க. ஆமா. ஆனால் இதெல்லாமே நீங்கள் களத்தில் நிரூபிக்கல. அவங்களோட இல்ல, நீங்க இந்த இடத்துல ஒரு தரப்பினர் என்ன சொன்னாங்க, புதுசா இன்னொருத்தவங்க வந்தா எப்படி இருக்கு ஆட்சின்னு பார்க்கலான்னு தாவேக்காவை பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, என்னதான் எத்தனை புது கட்சி வந்தாலும் திமுகவை யாராலையும் அசைக்க முடியாது, அடுத்து அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்லை மக்களுடைய அதுதான் கருத்து அப்படிதான் இல்லை இருக்கு. அதாவது இப்போ என்னன்னா எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி பலங்கள் எல்லாமே தாவேக்கா வந்து நமக்கு தெரிஞ்ச வாக்கு சதவீதம் அதிகமாகலாம், ம், திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கலாம். ம். எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதான் அவங்களோட சதவீதம் என்னன்றது ஒரு தேர்தலில் அவங்க நின்னான்னு தெரியும். தெரியும். ஒரு இடைத்தேர்தல்னா கூட நீங்கள் கணிச்சிடலாம். ம். இடைத்தேர்தலில் நிற்கல அவங்க. இப்போ சீமானவரோட வாக்கு வங்கி நமக்கு தெரியும், 8% வந்துருச்சு, 8.7% வந்திருக்கு. இது வந்து 12 ஆகலாம், 15 ஆகலாம். அது அவங்களோட மிகப்பெரிய உழைப்பும் முயற்சி நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியுது. ஒரு 1.25% 8% வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்போ தான் முதல் தடவை நிற்கிறாங்க. இவங்களுக்கு எத்தனை இது களம் ரீதியாக இவங்க எத்தனை எல்லாமே புதுசு, ஆமா. ஆட்கள் எல்லாரும் புதுசு. இவர்கள் எப்படி இவங்க நின்று ஜெயிக்க போகிறாங்க, இவங்களோட தேர்தல் வியூகம் என்ன, அவங்களுடைய வாக்கு சதவீதம்னா இனிமேல் தான் தெரியும். அதை நம்பி இவங்கெல்லாம் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஒரு தான். கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அமைப்பு ரீதியாக பலம் இருக்கிற கட்சி, கண்ணுக்கு முன்னால் வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சி, இப்போ ஆளுகின்ற கட்சி, மிகப்பெரிய பணபலம்லாம் இருக்குது. அப்படிங்க அதை விட்டுட்டு இங்கேருந்து அங்கே போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். இன்னொரு தரப்புலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை விஜய் வந்துட்டு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறது ஒரு சந்தேகக்குரிய ஒரு கேள்வி இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவருக்கே தெரியுது எந்த கட்சி பலமாக இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? யார்? இவர் விஜய், தமிழக வெற்றி கழகம். அவர் இனிமேலாம் பின்வாங்க முடியாது. ஆனால் பின்வாங்கலாம் மாட்டார். களம் அவர் இறங்கிட்டார். அவரை பார்த்தா அவனுக்கு அப்படிலாம் தெரியல. அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய கூட்டங்கள் நினைக்கிற அவரை நம்புறாரான்னு தெரியல. அதெல்லாமே இருக்கலாமே தவிர அவரை பார்த்தா மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவராக தான் இருக்கார். தவிர வெளியில் அவர் இங்கேருந்து நம்பிக்கை இன்மையால் வெளியில் போகிறதோ, அரசியல் களத்தை விட்டு வெளியில் போகிறதோ இனிமேல் வாய்ப்பில்லை. நீ ரஜினிகாந்த் அவர்களை மனசில் வச்சு கேட்குறீங்க, அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவர் கமலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கமல்னு அரசியல் தான் இருக்காரு. ஒரு எம்பிசி இருக்கா போனார், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு டார்ச்சரிட்ட உடச்சி டிவியை உடச்சி டார்ச்சரி தூக்கி எறிஞ்சு டிவியெல்லாம் உடச்சி கடைசியில் திருப்பி அதே திமுகவில் போய் நிற்கிறதுக்கு விஜய்ங்கிற ஆள் நீங்கள் அந்த அளவுக்குலாம் போக மாட்டார். கண்டிப்பாக ஒரு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக இருக்கும், பெரிய வாக்கு சதவீதமாக இருக்கும். ஜெயிப்பாரான்னு நமக்கு தெரியாது. அதுதான் சொன்னேன், நம்ம தேர்தல் களத்தை பற்றி முழுசாக அவங்க இறங்கலாங்கிறதெல்லாம் வாக்கு சதவீதத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஓட்டுகளை மிகப்பெரிய ஓட்டுகளை பிரிக்கக்கூடியவராக விஜய் இருப்பார். விசிகா பேரணி வந்து ஒரு வெற்றி பேரணியாக தான் அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம்.